ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா கங்குவா அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தை பற்றி பார்க்குறத விட படத்தில் ஏற்பட்ட சவுண்டு தான் அப்படியே காதில் கிங்குது. ஏன்னா அந்தளவு இந்த படத்தோட எஃபெக்ட் இதாக இருக்குது. ஆனால் கதைப்படி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பாகுபலி அந்த மாதிரி எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த படம் ஓகே. ஒரு தமிழன் வந்து இந்த அளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு கொடுக்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லோரும் ஈஸியாக அசால்ட்டாக சொல்லிடுறீங்க. ஸோ பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். அதுக்காக வன்மத்தை கக்காதீங்க. இங்கே எதுன்னு அவன் அவ்வளோ காசை போட்டு அந்த படத்தை எடுக்கிறான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ ஒரு சிலவங்களுக்கு அது பிடிச்சிருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இருக்க சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணாங்க அந்த 3D கிளாஸை போட்டு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரான்ஸ்னு ஒரு 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 சூர்யா இருக்கார். அவருக்கும் அந்த அங்கே கங்குவாங்கிற ஒரு கேரக்டருக்கும் என்ன மாதிரி ஒரு சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி அந்த ஃப்ரான்ஸ் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருப்பான், அவருக்கும் அதே மாதிரி அங்கே கங்குவா பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருப்பான். அவங்க ரெண்டுத்துக்குள்ளே என்ன ஒரு சம்மந்தம் இருக்குது, அது என்ன மாதிரி ஒரு பாண்டு, அப்படி அந்த பாண்டு வந்து எதிர்காலத்துலேயும் தொடர்ந்துருக்கா, நிகழ்காலத்துலேயும் தொடர்ந்துருக்காங்கிறது இந்த படத்தில் ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. அதுக்காக ஒரு படத்தை போய் இப்படி வன்மத்தை கக்காதீங்க. சவுண்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் காது வலிக்குது, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அது தேட்டரோட ப்ராப்ளமாக என்னன்னு தெரில. அதனால் வேறு தேட்டருக்கு போனேன், அங்கேயே அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு இது படத்தோட ப்ராப்ளம்ன்ட்டு. சரி விடுங்க. என்ன இருந்தாலும் ஒரு படத்தை விமர்சிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட கருத்து தான் இது. ஸோ யார் மனசையும் புண்படுத்தி இருந்தால் மன்னித்து கொள்ளவும். ஸோ வேறு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.